ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான சுவையில் தக்காளி வெங்காய சட்னி பண்ண போகிறோம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூடான இட்லியோட, தோசையோட, சப்பாத்தி, அப்புறம் ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், அப்புறம் சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ நாளாலும் இந்த சட்னியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாக்கிலே நிற்கும். இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அப்புறம் 3 தக்காளி எடுத்துக்கலாங்க. கழுவிட்டு இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா தலை எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேங்க. அப்புறம் 3 பூண்டு பற்கள், 5 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்க போகிறோம். 2 நிமிடத்தில் பண்ணி முடிச்சிடலாம் அந்த சட்னி. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்தாச்சு. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நான் கருப்பு எள்ளு இல்லாதனால நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேங்க. இது இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த எள்ளு சேர்க்குறது. இப்போ மிளகாய் வத்தலும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் நல்லா வறுத்து வரணுங்க, கருகிடக்கூடாது. அதே டைமில் நல்ல ஒரு கலர் நல்லா செஞ்சாகி வரணும். இந்த எள்ளுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த பின்னாடி நம்ம இந்த தக்காளி, வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே இதோட சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கின பின்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடணும். அந்த தோல் மட்டும்தான் தெரியணும் நம்மளுக்கு. பாருங்கள், ஆற வச்சாச்சு. இது மாதிரி நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த அரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயம் 1/4 பங்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு, கம்மன் வாசனையோட. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு சேர்த்தாச்சு, இப்போ உளுந்தம் பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ மிளகாய் வத்தல் வாசனைக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை இதோட சேர்க்க போகிறோம். சூப்பரான கம்மன் வாசனையோட சட்னி ரெடி ஆயிடுச்சு, வெங்காயம் தக்காளி சட்னி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.